இந்த புதிய வருடத்திற்குள்ளாக நாம் கடந்து வரும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளிலே நாம் தேவனது வார்த்தையின் சிந்தனைக்காக லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் வசனங்கள் 6-9 வசனங்கள். லூக்கா 13வது அதிகாரம் வசனங்கள் 6-9 வசனங்கள். 103வது பக்கம். 103வது பக்கம். லூக்கா 13 வசனங்கள் 6-9. அப்பொழுது அவர் ஒரு ஓமையும் அவர்களுக்கு சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரரை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரிப்போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார் என்பது கர்த்தருடைய வார்த்தை. உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான வேறுபாடு இல்லாம, ஜாதி மத இன வேறுபாடு இல்லாம உலகம் முழுவதும் கொண்டாடக்கூடிய ஒரே ஒரு பண்டிகை புது வருஷம் தான். மற்ற எல்லா பண்டிகையும் மதம் சார்ந்து அல்லது தேசம் சார்ந்து இனம் சார்ந்து இருக்கும். அந்த புது வருடம் என்கிற பண்டிகை எல்லா மதத்திலையும் இருக்குது. எல்லா மனுஷனும் கொண்டாட பிரயாசம். சொல்லப்போனா கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய நாத்திகர்கள் கூட புது வருடத்தை கொண்டாட ஆயத்தமாக. இப்ப முதல்ல ஃபர்ஸ்ட் நியூ இயர் எங்க உருவாச்சு? அவருடைய வார்த்தை நடிப்பு தான் நம்ம எல்லாத்தையும் பார்க்கிறோம். முதல் நியூ இயர் செலிப்ரேஷன் எங்க வந்துச்சு? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல தேவன் எப்போ டைமை ஃபிக்ஸ் பண்றாரோ, நாள் ஆரம்பிக்கிறாரோ, அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நியூ இயர். முதல் நாள் படைப்புல மனுஷன் இல்லை, பெரிய படைப்புகள் எது இல்லை, திரியேக தேவன் முதலாவது நாள் இருளிலும் வெளிச்சத்தின் மத்தியிலும் முதல் வருட பிறப்பு கொண்டாடப்படுகிறது. தேவன் படைப்பினுடைய ஆரம்பம், காலத்தினுடைய ஆரம்பத்தில் அவர் முதலாவது அதை சிறப்பாக மனமகிழ்ச்சியோடு அனுசரிக்கிறார். அதற்கடுத்து நம்ம பார்க்கும் பொழுது 6வது நாள் மனிதனை படைக்கும் பொழுது அவர்கள் ஒன்று கூடி 7வது நாள் முதல் நாளாக தேவனுக்கு செலுத்தி முதல் ஓய்வு நாள், முதல் மனிதனுடைய புது வருடத்தை தேவன் மனிதனோடு படைப்புகளோடு முழு படைப்புகளோடு தேவன் அதை கொண்டாடுகிறார். அது ஒரு கொண்டாட்டத்தின் நாள், அது ஒரு மன மகிழ்ச்சியின் நாள். ஒவ்வொரு புதிய மாதங்களும் நாட்களும் வரும் பொழுது தேவன் அதை ஞாபகப்படுத்த சொன்னார். நியாய பிரமாணத்துல அதுக்கப்புறம் ஆண்டவர் மோசைக்கு கொடுக்கும் பொழுதும் இந்த வருட பிறப்ப தேவன் கொடுக்கிறார். அது பல வேத வசனங்கள் இருக்குது. இது ஏதோ உலகத்தான் கொண்டாடக்கூடிய பண்டிகை இல்லை. தேவனே வேதத்துல வருஷத்தை கொண்டாடும்படியான வாய்ப்பை இஸ்ரவேல் மக்கள் கொடுக்கிறார். அவர்கள் புதிய வருடத்தை தேவனது நன்மையினால் அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். அந்த வருடத்தினுடைய இறுதியில் அவர்கள் தேவனுக்கு நன்றி செலுத்தி புதிய வருடத்திலும் தேவனது இரக்கத்தையும் தயவையும் எதிர்பார்த்து அவர்கள் அனுசரிக்கும்படியா செய்தார். 7 வருடத்துக்கு ஒரு முறை யூபிலி வருடத்தையும் தேவன் பழைய ஏற்பாட்டை கொடுக்குறத நம்ம பல இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டை நம்ம வாசிச்ச பகுதி புதிய வருடத்தினுடைய ஒரு அவசியமான ஒரு சத்தியத்தை சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த புதிய வருடத்துல நிறைய நேரம் பெரும்பாலான மக்கள் கொண்டாட்டங்கள்லாம் முடிச்சுட்டு அநேக தீர்மானங்கள் எடுக்கிறாங்க. இந்த வருஷத்துல இருந்து என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, இந்த வருஷத்துல இருந்து நான் இந்த தீர்மானத்தோட வாழ போறேன், இந்த வருஷத்துல இருந்து என்னுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நான் முடிவெடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றத நம்ம எல்லா மக்களுடைய வாழ்க்கையில இருக்கிறத பார்க்குறோம். அது தவறு கிடையாது. ஆனா புது வருடத்துல ஏற்படுத்தப்பட்ட அந்த தீர்மானம், அந்த உடன்படிக்கை அந்த வருடத்தினுடைய கடைசி நாள் வரைக்கும் தொடர்ந்து இருந்ததா, கடைசி நாள் வரைக்கும் அதை செஞ்சான் அப்படின்றத மனுஷன் யோசிச்சு பார்க்குறது. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தீர்மானத்தை அவன் ஆரம்பிச்சே விட்டுருவான். அவன் சரியா அதை முடிவுக்குள்ளாக அதனுடைய காரியத்தை அவனால பிரதிபலனை பார்க்க முடியாது. இப்ப இயேசு இந்த இடத்துல அவர் ஒரு புது வருட தீர்மானத்தை எடுக்கிறார். இயேசு புதிய வருடத்துல ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். அவர் என்ன தீர்மானத்தை எடுத்தார்? அந்த தீர்மானத்தின் மூலமாக நாம் எப்படிப்பட்ட தீர்மானத்தோட வாழணும், ஏதாவது ஒரு கொண்டாட்ட நிகழ்வு முடிஞ்ச ஒரு புதுசா இன்னொரு நாள் வந்துருச்சு, இன்னொரு ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாள் அப்படின்னு இல்லாம தேவன் ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது அந்த நேரத்துக்கு ஒரு செயல், ஒரு நோக்கம், ஒரு விளைவு, இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி தான் டைம் கொடுக்குறாரு. ஸோ ஒவ்வொரு காலமும் நீட்டிக்கப்படும் பொழுது அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, அதுக்கு ஒரு செயல் இருக்குது, அதுக்கு ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்துக்குள்ளாக அந்த நோக்கத்தை செயல்பட்டு தான்
மனிதர்களாகிய நீங்கள் நான் அழைக்கப்படுகிறோம். அது என்னன்றதுதான் இந்த உண்மையில பார்க்கிறோம். லூக்கா 13 அதிகாரம் முதல் 5 வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, சீசர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அங்கு நடைபெறக்கூடிய சில சோகமான சம்பவங்களை சொல்றாங்க. அங்க தேசாதிபதியாக இருக்கக்கூடிய பிலாத்து கலிலேயர் சிலரை கொன்று தேவாலயத்துல அவங்கள கொண்டு போட்டுட்டான் அப்படின்ற செய்தியை வந்து அதிர்ச்சிகரமா சொல்றாங்க. தேவாலயத்துல ஒரு கொலை நடக்குதுன்னு சொன்னா, கோயிலுக்குள்ள ஒருத்தன் கொலை செய்யப்படுகிறான்னா அது எவ்வளவு பேசும் பொருளா, எவ்வளவு பரபரப்பா இருக்கும். அது மாதிரி கடவுளுடைய ஆலயத்துல, தேவாலயத்துல சில கலிலேயர்கள் கொல்லப்படுறாங்கன்ற செய்தியை கேட்டு ஒரே அதிர்ச்சி அடையுது. இயேசு வந்து சொல்றாங்க. இயேசு அதை பார்த்துட்டு என்ன சொல்றாரு, அவன் ரொம்ப மோசமான பாவியா இருந்தா அதனாலதான் அவன் செத்துட்டான், கடவுள் அவனை உள்ள வச்சு கொண்டுட்டாருன்னு நீ நினைக்கிறியா? அப்படி இல்லை, மனம் திரும்பாம போனா உனக்கு அதே நிலைதான் சொல்றாரு. சீலோவாம் கோபுரம் சொல்ற ஒரு இயற்கை நிகழ்வை சொல்றாரு. ஒரு இடத்துல ஒரு கோபுரம் இடிஞ்சு விழுந்து அதுல எருசலேமில் உள்ள மக்கள் எல்லாரும் அதுல 18 பேர் அதுல செத்து போயிறாங்க. இயற்கை சீற்றத்தில் செத்து போறாங்க. அதை குறிச்சு ஒரு கூட்டம் சொல்லுது, அவங்க என்ன பாவம் பண்ணாங்களோ இவ்வளவு சீக்கிரம் செத்து போயிட்டாங்க. இப்ப இயேசு சொல்றாரு, அது செஞ்ச பாவத்தினால அவனுக்கு சடுதியா மரணம் வந்துச்சுன்னு நினைக்கிறியா? நீயும் மனம் திரும்பாம போனா உனக்கும் அதான் நடக்கும்ன்றார். அப்படி சொல்லிட்டு தான் இந்த ஓமையை சொல்றோம். இப்ப இந்த ஓமை 3 விஷயத்தை நம்ம இங்க பார்க்க போறோம். 3 ரெசொல்யூஷன், 3 புது வருட தீர்மானங்கள். நீங்களும் நானும் திருச்சபையா இந்த வருடத்துல தேவனது வார்த்தைக்குள்ளாக தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய அவசியம். ஏன்னா இயேசு ஒவ்வொரு புது வருடத்தையும் அவர் தீர்மானம் எடுக்கிறார். அவர் என்ன தீர்மானம் எடுத்தார்தான் அந்த வசனம் நமக்கு சொல்லும். இப்போ முதலாவது அந்த ஓமையை நம்ம பார்க்குறோம். அதுல 6வது வசனம் முதலாவது அங்க ஒன்று சொல்லுது. ஒருத்தன் திராட்சை தோட்டத்துல ஒரு அத்தி மரத்தை வச்சிருந்தான். அந்த அத்தி மரத்துல வந்து அவன் கனியை தேடின போது அது ஒரு கனியும் இல்லை. ரொம்ப சிம்பிளஸ்ட் ஓமை, ரொம்ப எளிமையான ஓமை, ஒரு யூதர்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஓமை. ஏன்னா யூதர்களுடைய நிலத்துல முக்கால்வாசி திராட்சை தோட்டங்களை தான் அவங்களுடைய விவசாயம். இப்போ சொல்ற ஒரு எஜமான் இருக்கிறான், திராட்சை தோட்டம் ஏக்கர் கணக்குல ஒரு பெரிய நிலம். அவன் இந்த நிலத்தை வாங்கி அதை உழுது திராட்சை தோட்டம் வச்சு அது முழுமையா திராட்சை தோட்டத்தினால நிரப்பி வைக்கிறான். அதுக்கு அப்புறம் அவன் அந்த தோட்டத்துல ஒரு அத்தி மரத்தை நட்டுறான். பல அத்தி மரங்கள் இல்லை, ஒரே ஒரு அத்தி மரத்தை நட்டுறான். ஒரு பெரிய திராட்சை தோட்டம், அதுல ஒரே ஒரு அத்தி மரம். இப்ப அந்த அத்தி மரத்தை ஏன் அங்க நடுகிறான்? அவனுடைய எல்லா விவசாயத்தை போல, எல்லா பலன்களை போல அந்த அத்தி மரம் இல்லை. அவன் ஒன்னே ஒன்று நடுறான், ஒன்னே ஒன்று ஆசையா சிறப்பா அவன் நடுறான். முதல் அதுல பக்கத்துல நம்ம என்ன பார்க்கிறோம், திராட்சை தோட்டத்தை விதைக்கிற மாதிரி அத்தி மரத்தை விதைக்க முடியாது. அத்தி மரம்ன்றது ஒரு நீண்ட கால ஒரு பிரயாசம். அது விதையா போட்டு செடியா இருந்து வளர்ந்து பெருசாகி மரமாகிறதுக்கு அநேக வருடங்கள் ஆகும். ஆனா தொடர்ந்து அந்த அத்தி மரத்துக்கு வேண்டிய எல்லாத்தையும் அங்கே செய்யணும். அத்தி மரத்துக்கு தண்ணி ஊற்றணும், அதை அழியாம பாதுகாக்கணும், அதுக்கு உரம் போடணும், அதுக்கு பூச்சி மருந்து அடிக்கணும், அது மிருகங்கள் இலைய சாப்பிடக்கூடாது, இரவும் பகலும் அதை பாதுகாத்துக்கணும். இப்போ திராட்சை தோட்டத்தில் வேலைக்காரங்களை வச்சுட்டு அவன் போயிடுவான். அதில் ஒரு தோட்டக்காரன் இருக்கா, நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அப்போ இவை சிறப்பாக அந்த அத்தி மரத்தை ரொம்ப கவனமாக எதிர்பார்த்து, அங்கே இருக்கக்கூடிய திராட்சை தோட்டத்தை விட இந்த அத்தி மரம் அவனுக்கு ரொம்ப பிரதானமான. அநேக திராட்சை பழங்கள் தோட்டங்கள் இருக்குது, அத்தி மரம் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்போ அந்த ஒன்று அவன் அதிகமாக நேசித்து அந்த ஒன்றுக்கு சில சிறப்பான உரிமைகளை கொடுக்குறான். அந்த ஒன்றுக்காக அதிகமான உழைப்பை கொடுக்குறான். தினந்தோறும் அந்த மரம் வளர்வதற்கான எல்லா நேரத்தையும் தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் அவனுடைய சிறப்பான கவனம் அந்த அத்தி மரத்தில் இருக்கு. அவனுடைய சிறப்பான அன்பு. அந்த அத்தி மரத்தை அவன் தினந்தோறும் பார்க்கிறவனா, அதனுடைய வளர்ச்சியை கண்டு சந்தோஷப்படுகிறவனா, அது இலையிலிருந்து கிளையா மாறி அது மரமா மாறி அநேக இலைகள். அத்தி மரம் பெருசாக தான் வளரும், முருங்கை மரமாக வளராது. அநேக பிரான்ச்சஸோட வளரும், அகலமா வளரும், அநேக கனிகள் உள்ளதா வளரும். அப்ப அது பூரணமா வளர்ந்து அநேக கிளைகளை விட்டு பசுமையான எல்லா இலைகளும் சூழ்ந்து அது கனி வருவதற்கான எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறான். நீண்ட காலமான பிரயாசம். திராட்சை தோட்டம் அவ்வளவு நீண்ட காலம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது விதைச்சி ரொம்ப குயிக்காவே அதை அறுவடை பண்ணி சேர்த்து வச்சிருவாங்க. பத்து மரத்தை பாதுகாத்து வளர்த்து அதை மரமாக்கி அதை கிளைகளை கொண்டு வரதுன்றது மிகப்பெரிய கடின பணி. அதை செஞ்சு முடிக்கிறான்.
அந்த அத்தி மரத்தை கண்டு அது எப்போதும் அதை பார்த்துட்டே இருக்கிறான். நீண்ட பொறுமையாகவும் இருக்கான். அநேக வருடங்கள் பொறுமையா இருக்கான். அது செடியா இருந்து மரமா வளர்ந்து கனி வர்ற வரைக்கும் பொறுமையா இருக்கிறான். அவனுடைய பெரும்பாலான இடத்தை அது ஆக்குப்பை பண்ணுது. அவனுடைய கிளைகள் அதனுடைய நிழல்கள் அவன் மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறான். அநேக விஷயங்கள் அவன் சார். இப்போ ஏன் இதை செஞ்சான்? அவன் அந்த அத்தி மரத்தை நட்டு இவ்வளோ பெருசா வளர்த்து இவ்வளோ உழைப்பை கொடுத்து இவ்வளோ நேரத்தை கொடுத்து இவ்வளோ தியாகம் பண்ணி என்ன பண்ணான் என்று இருக்கிறான். அந்த வசனம் தெளிவா சொல்லுது, அவன் அதிலே கனியை தேடின போது, இதுக்குதான் அதை நட்டது, இதுக்குதான் அதை வளர்த்தது, இதுக்குதான் அது இடத்துல பொறுமையா இருந்தது, இதுக்குதான் அதுக்கு தண்ணி பாய்ச்சது, இதுக்குதான் அதுக்கு எல்லா நன்மைகளையும் செஞ்சு முடிச்சது. இந்த மரம் எப்படியாச்சும் வளர்ந்து பெருசாகி அத்தி பழத்தை கொடுத்துரும். இந்த அத்திப்பழத்தை வச்சு நம்ம நன்மைகளை, நம்ம போட்ட உழைப்பு, நம்ம போட்ட தியாகத்துக்கு ஏற்ற பலன்களை பெரும்படியாக வளர்க்குற. அது அளவுக்கு வளர்க்கல, சும்மா டெக்கரேஷனுக்காண்டி வளர்க்கல. அது கட்டாயம் பணி கொடுக்கும். பழைய ஏற்பாட்டில் நிறைய அத்தி மரம் இஸ்ரவேல் மக்களோடு தொடர்புபடுத்தி ஆண்டவர் பேசுகிறார். யூதர்களை மையப்படுத்தி அவர் பேசுகிறார். அந்த ஓமையிலையும் அதை கேட்கக்கூடிய மக்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த திராட்சை தோட்டன்றது முழு உலகம். அந்த அத்தி மரம் என்றது சிறப்பான யூதர்கள், இஸ்ரவேல் மக்கள், கடவுளுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அந்த எஜமான் தேவன். தேவன் அந்த அத்தி மரத்தை நேசிச்சு எவ்வளவு தூரம் அது கனி கொடுக்கும்படியாக எதிர்பார்த்துட்டார். அவருடைய இவ்வளவு பிரயாசம், அவருடைய இவ்வளவு பொறுமை, அவருடைய இவ்வளவு தியாகம், இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம், அது கனி கொடுக்கும் என்கிற நம்பிக்கை. இந்த மரம் கட்டாயம் பழம் கொடுக்கும் என்கிற நம்பிக்கை. நான் சொல்றது, கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. மரம் வளர்ந்துருச்சு, கிளைகள் விட்டுருச்சு, பசுமையா இருக்குது, ஆழமா இருக்குது, நிறைய பிரான்சஸ் இருக்கு, ஆனா கனியை காணும். இது எப்படி கனி கொடுக்காம இருக்குது? திரும்ப வெயிட் பண்றான், அதுல கனியவே காண வெறும் இலையாவே இருக்குது. இது உண்மையாவே அத்தி மரம் தானா? நம்ம இது இதை தப்பு பண்ணிட்டோமா? ஏன் இதுல கனி இல்லை? அது சொல்லுது, ஒன்றும் காணப்படவில்லை. ஏதோ அங்கங்க கொஞ்சம் இருந்து இல்லை பாதி விளைச்சல் இல்லாம, அது 4-5 கனிகளோட சுத்தமாவே அது கனி கொடுக்குது. ஒரு கனி கூட இல்லை. அவன் இலையை தேடி பார்க்கறான், ஒவ்வொரு கிளைகளையும் கடந்து ஏறி பார்க்கறான், ஒரு இடத்துல கூட கனி வர்றதுக்கான எந்த வாய்ப்பும் இருக்கு. அவனுடைய இறுதி எப்படி இருக்கும்? இவ்வளோ வருஷம் இதை வளர்த்து, இவ்வளோ வருஷம் இதுக்கு தண்ணி ஊற்றி, இவ்வளோ வருஷம் பொறுமையா ராப்பகலா பாதுகாத்து, இவ்வளோ உயரத்துக்கு வளர்த்து, இதன் மூலமா ஒரு பலனை நான் பெற முடியே. அவனுக்கு அது எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம், அது எவ்வளவு பெரிய வருத்தம். இதுக்கு பதிலாக வேற ஒரு மரத்தை நான் வளர்த்துருக்கலாமோ, வேற சீக்கிரமா கனி கொடுக்கக்கூடிய எவ்வளவோ நல்ல மரத்தை வளர்த்து நான் பாதுகாத்துக்கலாமோன்னு அவன் எவ்வளவு அதை யோசிச்சிருப்பான். அந்த மரம் அவ்வளவு தூரம் வளர்ந்து அந்த எஜமானுக்கு பலனே கொடுக்காது எவ்வளவு ஒரு நன்றி கட்ட தன்மை அந்த ஓமையின் அடிப்படையில. இப்போ இதை தான் ஏசுட்ட கேள்வி கேட்க வந்த சீசர்களுக்கு சொல்றார். நீ அவன் செத்து போயிட்டான், இவன் இப்படி இழிஞ்சிட்டான், அதெல்லாம் ரொம்ப மோசமா இருந்துட்டான் அப்படின்றியே, ஒட்டு மொத்தமா நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீ யூதன் சொல்லி, இஸ்ரவேல்னு சொல்லி, கடவுளுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனன்னு சொல்றியே, கடவுள் உன்னிடத்துல எதிர்பார்த்த கனியை நீ கொடுக்குறியா? இவ்வளவு உலகத்துல எத்தனையோ கோடி ஜனம் இருக்குது, ஆனா தேவன் ஆபிரகாம் சந்ததியா உன்னதான் தெரிந்து கொண்டார். எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, ஆனா தேவன் உனக்கு தான் தன்னை வெளிப்படுத்தினார், உனக்கு தான் தரிசனங்களை கொடுத்தார், உனக்கு தான் நியாய பிரமாணத்தை கொடுத்தார், உனக்கு தான் தேவாலயத்தை கொடுத்தார், உனக்கு தான் ஆசாரிய பணியை கொடுத்தார், உனக்கு தான் மகிமையான வாக்கு தத்தங்களை கொடுத்தார், உனக்கு தான் பல ராஜாக்களை கொடுத்தார், பல தீர்க்கதரிசிகளை கொடுத்தார், உனக்கு தான் தேவன் யோவான் ஸ்நானகன் அனுப்பி எச்சரித்தார், உனக்கு தான் தேவகுமாரனாகிய என்னையே ஒப்பு கொடுத்து அனுப்பி இருக்கிறார். இவ்வளத்தையும் கடவுள் உனக்கு செஞ்சிருக்கிறார். இவ்வளத்தையும் கடவுள் உனக்கு செஞ்சு உன் வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் கொடுத்து, எல்லா சிறப்புரிமைகளையும் கொடுத்து, எல்லா நன்மைக்குரிய எல்லா வெளிப்பாடுகளையும் கொடுத்து, பாலும் தேனும் மூடுகிற கானான் தேசத்தை கொடுத்து உன்னை உலகத்திலேயே உயர்வா தூக்கி வச்சிருக்கிறார் கடவுள். உலகத்துக்கே நான் தான் கடவுளுக்கு பக்தியுள்ள மனுஷன், உலகத்திலே ஏற்கிறவன் தான் ஜீவன் உள்ள கடவுள், உலகத்திலே நாங்க தான் அறிவாளி, உலகத்திலே நாங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உலகத்திலே நாங்க தான் பெரிய விஞ்ஞானின்னு சொல்றியே, நீ அத்தி மரத்தை போல தேவனுக்கு முன்பாக கனி உள்ள வாழ்க்கை வாழ்வியா? அந்த யூதர்கள்
கனியற்ற அத்தி மரம்ன்றதை அவர்களுக்கு சொல்றார். அது திராட்சை தோட்டத்தை விட உயரமா இருக்குது. திராட்சை தோட்டத்தை விட அநேக கிளைகளை கொண்டு இருக்குது. திராட்சை தோட்டத்தை விட அநேக வல்லமை படைத்த கிளைகளையும் மரத்தையும் எல்லாத்தையும் கொண்டு இருக்குது. திராட்சை தோட்டம் பலவீனமா அழியக்கூடிய நிலை இருந்தாலும் அது கனி கொடுத்துட்டே இருக்கு. ஆனா இந்த அத்தி மரம் இவ்வளத்தையும் பெற்றுக்கொண்டும் கனி கொடுக்காம இருக்க. இதுதான் அவர்களுக்கு சொல்றார். யூதர்களாகிய நீ கடவுளிடத்துல இருந்து இவ்வளவு வருஷமா, இவ்வளவு காலமா, இவ்வளவு நன்மையை பெற்றும் கடவுளுக்கு முன்பாக நீ ஒரு போலியான வாழ்க்கை வாழ்ற. அங்க இருக்கக்கூடிய பரிசேயர்கள், வேதப்பார்கள் எல்லாரும் தேவாலயம், பலிபீடம், பலி, அது இதுன்னு எல்லாம் சொல்றான், காணிக்கை எல்லாம் சொல்றான். நான் கடவுள் விரும்பக்கூடிய வாழ்க்கை எங்க இருக்குது? கடவுள் எதிர்பார்க்கக்கூடிய கனியுள்ள வாழ்க்கை எங்க யூதன்ட்ட இருக்குது? ஒருத்தண்டை அங்க இல்ல. எல்லாம் இந்த அத்தி மரத்தை போல இருக்கிறான். ஓ, இது யூதர்களுக்கு பேசுது, இது நமக்கு பேசலையே, நான் யூதன் கிடையாது, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஆதாமுக்குள்ள வீழ்ந்து போன எல்லா பாவியான மனுஷனும் இந்த கனியற்ற அத்தி மரத்தை போலதான் இருக்கும். இதே நான் தேவன் ஆதாமுக்கு கொடுத்தார். எப்படி இந்த யூதர்களுக்கு கொடுத்த சிறப்புரிமைகள், யூதர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எல்லாம் ஆதாமுக்கு இருந்தது. ஆதாமுக்கு முழு படைப்பினுடைய மகத்துவங்களை கொடுத்து எல்லா படைப்பையும் ஆளுகை செய்யக்கூடிய ஏதேன் என்கிற மகப்பெரிய ஒரு தோட்டத்தை உண்டாக்கி எல்லா விதமான நானாவித பலன்களையும் கொடுத்து நானாவித வல்லமை ஞானத்தை கொடுத்து பூரணமாக ஆண்டவர் ஆதாமை வைத்து அவனிடத்துல இதே கனியை தான் எதிர்பார்த்தார். ஆதாம் என்ன கனியை கொடுத்தான்? ஆதாம் பாவத்துல விழுந்த கனியற்ற அத்தி மரத்தை போல. ஆனா ஆதாமுக்குள்ள வீழ்ந்து போன உலகத்தில் உள்ள எல்லா பாவியான மனிதனும் இந்த கனியற்ற அத்தி மரத்தை போல இருக்கிறான். இப்ப இந்த கனி என்னது? கனினா என்னது? என்ன கனியை கடவுள் என்கிட்ட எதிர்பார்க்கிறார் பாருங்க. அவது அத்தி மரத்துல கனிகளை தேடின போது அந்த வசனம் சொல்ற, கனியை தேடி, ஒரே ஒரு கனியா தேடிவார். கலாத்தியர் 5 சொல்லுது ஆவியின் கனியோன்னு சொல்லுது. கடவுள் தேடக்கூடிய முதல் அடிப்படையான கனி தேவன் மீதான அன்பு என்ற கனி. தேவன் அந்த அத்தி மரத்தை அந்த யூதர்களை நேசிச்சு அன்பு கூர்ந்து இழந்தது போல அந்த இஸ்ரவேல் மக்கள் இடத்துல கடவுள் எதிர்பார்த்தது ஒன்னே ஒண்ணு, அவரை நேசிக்கக்கூடிய இருதயம், அவரை அன்பு செலுத்தக்கூடிய இருதயம், அவருக்கு துரோகம் செய்யாத இருதயம், அவருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு வாழக்கூடிய இருதயம். இதான் ஆதாம் கிட்ட எதிர்பார்த்தார், இதான் ஆபிரகாம் கிட்ட எதிர்பார்த்தார், இதான் யூத சமுதாயத்துக்கு முழுவதுமா எதிர்பார்த்தார். அவர் அப்போஸ்தலர்கிட்ட இதான் எதிர்பார்த்தார். என்ன நேசிக்கிறியா? பேதுருவை பார்த்து கடைசியா தான் கேட்டார், என் மேல உண்மையாவே உனக்கு அன்பு இருக்கதா? புதிய வருடத்துல தேவன் உங்களிடத்துல என்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒன்னே ஒண்ணு கனியுள்ள வார்த்தை தான். வருடத்தினுடைய இறுதி நேரத்துல கனி தர வேண்டிய அத்திமர கனியற்று இருக்கிறது. நீங்கள் நான் எப்படி இருக்கிறோம் கடவுளுக்கு முன்பா? கடவுள் மீதான அன்பு உண்மையாகவே நம்முடைய இருதயத்தில் இருக்குதா? கடவுளை நேசிக்கக்கூடிய அன்பு என்கிட்ட இருக்குதுன்னு மனசாட்சியில கை வச்சு சொல்ல முடியுமா? இருதயத்துல கடவுள் தாங்க இருக்கிறார், தேவன் தாங்க முக்கியம், தேவனை தவிர இருதயத்துல வேற எதுக்கு இடம் இல்லை நம்மளால சொல்ல முடியுமா? கடவுளை நேசிக்கிறனால தான் நான் ஆலயத்துக்கு வரேன், கடவுள் நேசிக்கிறனால தான் ஜெபிக்கிறேன், கடவுளை நேசிக்கிறனால தான் வேதம் வாசிக்கிறேன், கடவுள் நேசிக்கிறனால தான் ஐக்கியப்படுகிறேன், கடவுள் நேசிக்கிறனால தான் எல்லாம். இதெல்லாம் யூதனும் பண்ணான், இதெல்லாம் யூதனும் பண்ணான். யூதனும் ஜெபிச்சான், யூதனும் ஆலயத்துக்கு போனான், ஆராதனை பண்ணா, வாரத்துல 2 தடவை உபவாசிச்சான், எல்லா இரவு ஜபங்களையும் அவன் செஞ்சான், காணிக்கைகளை கொடுத்தான், மனிதர்கள் பார்க்கும்படியா ஒழுக்க சன்மார்க்க வாழ்க்கையை வாழ்ந்தான், போய் பேசாதவனா, திருடாதவனா, நியாய பிரமாணத்தின்படி குற்றச்சாட்டப்படாத வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்தான். அவனை பார்த்தா சொல்றாரு, நீ ஒரு கனியற்ற அத்திமரம். நீ கிறிஸ்தவர்களா நீங்கள் நானும் கடவுளை நேசிக்கிறதா நம்மளும் இப்படிதான் வாழ்ந்துட்டு, கடவுளை நேசிக்கிறதுனாலதான் நான் சர்ச்சுக்கு போறேனே, நான் ஆராதனை கரெக்டா போறேனே, நான் தினந்தோறும் பைபிள் வாசிக்கிறேனே, ஜெபம் பண்றேனே, நான் காணிக்கை கொடுக்குறேனே, நான் எல்லா ஊழியத்திலும் இருக்கிறேன், நான் இதெல்லாம் கடவுள் நேசிக்கக்கூடிய இருதயமா? இதெல்லாம் இயேசு அதை கடவுள் நேசிக்கக்கூடிய இருதயமாக சொல்றாரா? கடவுளை நேசிக்கக்கூடிய அன்பு என்கிட்ட இருக்குதுன்னு சொன்னா எனக்குள்ள மாம்ச இச்சை எப்படி இருக்குது? அதெல்லாம் பரிசேயர்களை பார்த்து அவர் கேட்கிறார், நீ வெளிப்பிரகாரத்தை நல்லா சுத்தமாக்கி வெளிப்பிரகாரத்துல பக்தி உள்ள மனுஷனா இருக்கியே,
உன் அந்தரங்க வாழ்க்கையிலையும் உன் தனிப்பட்ட நேரத்திலையும் கடவுளை அன்பு கூறுகிற மனிதனானே இருக்கிறியா? நீயும் கடவுளும் இணைந்திருக்கக்கூடிய வாழ்வு என்பது எப்படி உன் வாழ்க்கையில இருக்கு? அன்பு இருக்கிற இடத்துல மாம்ச இச்சை எப்படி இருக்கும்? அன்பு இருக்கிற இடத்துல அநியாயமான கோபம் எப்படி வரும்? அன்பு இருக்கிற இடத்துல உலக சிநேகம் எப்படி இருக்கும்? அன்பு இருக்கிற இடத்துல உலக கவர்ச்சியின் மீது ஈடுபாடு எப்படி இருக்கும்? தேவன் மீது அன்புன்னு சொல்லிட்டு பொருளாசையில் உள்ளவங்க எப்படி வாழ முடியும்? தேவன் மீது அன்புன்னு சொல்லிக்கிட்டு திருட்டும் பொய்யும் பாவ கரைபடைந்த வாழ்க்கை எப்படி எனக்குள்ள சேர்ந்து இருக்கும்? இதுதான் இயேசு அந்த தூதர்களை பார்த்து கேட்கிறார். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையே, மாய்மாளர்களே, விபச்சார சந்திகளே, எல்லா உன்னுடைய போலித்தனமான பக்தி எல்லாம் வெளிப்பிரகாரம் பெர்ஃபெக்டா இருக்குது, வெளியே ரொம்ப பக்திமான நீ காமிச்சிட்டு இருக்கிற, ஆனா உன் உள்ளான இருதயம், உன் தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கை எவ்வளவு போலியாக இருக்கிறது சொல்றாங்க. புதிய வருடத்துல உங்களே என்னை பார்த்து தேவன் சொல்லக்கூடிய உண்மை ஒண்ணு, நம்மகிட்ட கடவுள் நேசிக்கக்கூடிய உண்மையான அன்பற்ற தன்மை காணப்படும். அன்பு மட்டும் உண்மையாவே இல்லைன்னு சொன்னா இந்த கனியற்ற அத்தி மரத்தை போல நம்மளும் ஒரு போலியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆண்டவரே, உமக்கு முன்பாக 2024 நான் கனியற்ற அத்தி மரம், கடந்த வருடத்திலே நான் ஒரு போலியான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்தேன் என்பதை ஒத்துக்கொள்ளதான் தேவன் எதிர்பார்க்கிறார். இப்ப தேவன் இதிலிருந்து ஒரு எச்சரிப்பை நம்ம கொடுக்கிறார். கடந்த வருடத்துல நீ வாழ்ந்தது போல இந்த வருடத்திலையும் போலியாக நீ வாழ்ந்துடாத. உன்னுடைய போலியான கிறிஸ்துவ வாழ்க்கையில தொடர்ந்து வாழாத. புதிய வருடத்தினுடைய நம்முடைய முதல் தீர்மானம் என்னன்னு சொன்னா, பழைய போலியான வாழ்க்கையை களைந்து தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ள கனியுள்ள மனிதனாய் வாழ வேண்டும். தேவன் மீதான எனது அன்பு உண்மையாக இருக்கணும் தான் முதல் தீர்மானம். இந்த ஓமையின் மூலமாக இயேசு அந்த யூதர்கள்ட்ட எதிர்பார்க்கக்கூடிய முதல் விஷயம் தான், முதல்ல நீ ஒரு கனியற்ற அத்தி மரன்றதை ஒத்துக்க. உன்னால ஒரு பொழுதும் கடவுளை உண்மையாக நேசிக்கக்கூடிய இருதயம் இல்லை. உன் வாழ்க்கையில இன்னமும் பாவங்கள் தொடர்ந்து இருக்குது. உன் வாழ்க்கையில இன்னமும் மாம்ச இச்சை தொடர்ந்து இருக்குது, உலக இச்சை தொடர்ந்து இருக்குது. இன்னும் உலகத்தை குறிச்சு நீ கவலைப்படுற, புலம்புற, உன் பிரச்சனையை குறிச்சு அங்கலாய்க்கிற, உன் பார்வையில தேவன் பெரிதால உன் பிரச்சனை பெருசா இருக்குது. உன்னுடைய முறுமுறுப்புகள், உன்னுடைய புலம்பல்கள், உன்னுடைய இருதயத்தினுடைய சிந்தைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில வெளிவருகிறார். தேவன் மீதான உண்மையான அன்பு, தேவன் மீதான உண்மையான விசுவாசம், பற்றுறுதி உனக்குள்ளாக அல்ல. இயேசு புதிய வருடத்துல எடுக்கக்கூடிய முதல் தீர்மானம் என்ன? தேவனை உண்மையாக அன்பு கூறக்கூடிய இருதயம். இதுதான் நம்முடைய முதல் தீர்மானம். சபையா நீங்கள் நானும் எடுக்கக்கூடிய முதல் தீர்மானம் என்ன? அது நான் இந்த பழக்கத்தெல்லாம் விட்டுருவேன், நான் இப்படிலாம் வாழ மாட்டேன், நான் இனிமேல் ஒழுங்கா ஜெபம் பண்ணுவேன், இனிமேல் வேதம் வாசிப்பேன், இனிமேல் ஆலயத்துக்கு போவேன், இனிமேல் இது இல்ல தீர்மானம். தீர்மானம்ன்றது முதலாவது என்னுடைய இருதயத்திலே தேவன் மீதான அன்பு ஆழமாக உண்மையாக இருக்க வேண்டும். மனசாட்சி சொல்ல முடியுமா நான் கடவுளை கரெக்டா நேசிக்கிறேன்? தேவன் மீதான எனது அன்பை யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியுமா? கடவுளுக்குள்ளாக சொல்லுவீங்களா? ஆண்டவரே எங்களை உண்மையா நேசிக்கணும் உங்களால சொல்ல முடியுமா? உங்க இருதயத்துல கடவுளுக்குள்ளான அன்பு பிரதானமாக இருந்திருக்குதா? ஒரு பொருள் வாழ்க்கை சொல்லுது, மாம்சத்து நிச்சயம் சொல்லுது, நீ இந்த உலகத்தை நேசிக்கக்கூடிய நேசம் சொல்லுது, உன்னுடைய புலம்பல் சொல்லுது, உன்னுடைய முறுமுறுப்பு சொல்லுது. இந்த உலகத்துல நீ பிரதானப்படுத்தக்கூடிய உன் வாழ்க்கை நிலை சொல்லுகிறது. உன் வாழ்க்கையில கடவுளை நீ போலியா, உன் தேவைக்கு, உன் பிரச்சனையை போக்கக்கூடிய நபரா, உன் வியாதியை போக்கக்கூடிய நபரா, உன்னுடைய சுயநலத்துக்காண்டி நீ கடவுளை தேடி வர்ற, உன்னுடைய நன்மைக்காக நீ கடவுளை தேடி வர்ற, அது ரொம்ப ஆபத்தானது, அது போலியானதுன்றத இயேசு முதல்ல எச்சரிக்கிறார். நம்ம ஆராய்ஞ்சு பார்த்து தேவன் நேசிக்கக்கூடிய இருதயத்தை இந்த வருடத்துல முதலாவது நமக்கு. ரெண்டாவது, இந்த உவமையில 7வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, வாசிங்க. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கிடைக்கிறது என்றார். பார்த்துட்டே இருக்கிறான், மரம் வளர்ந்துட்டே இருக்குது, வந்து பார்க்குறான், இன்னைக்கு கனி கொடுத்துருமா, நாளைக்கு கனி கொடுத்துருமா, அடுத்த மாதம் கனி கொடுத்துருமா. ஏன்னா ஒரு மரம் வளர்ந்து கிளைகளை விட்டு பச்சை பசைன்னு இருக்குன்னு சொன்னால் அது குயிக்காக கனி கொடுக்கணும். அது கனி கொடுக்கலன்னு சொன்னால் ஏதோ சம்திங்கிறான், அதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ அவன் சுற்றி பார்க்குறான், இன்னும் உரம் போடுறான், எரு போடுறான், இன்னும் தண்ணி பாய்க்கிறான், அது கனியை கொடுக்குறான். இப்போ அவன் சொல்கிறான்,
அவன் தோட்டக்காரனை நோக்கி, இப்ப அவன் எஜமான், அந்த இடத்தோடைய லேண்ட் ஓனர், இப்ப அதுல வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலைக்காரர், அந்த தோட்டத்தை பராமரிக்கக்கூடிய, அந்த தோட்டத்துக்கும் அந்த எஜமானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மத்தியஸ்தன். அந்த எஜமானுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒரு மனுஷன் தான் இன்சார்ஜ், பொறுப்பாளி. இந்த தோட்டக்காரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த தோட்டக்காரனை பார்த்து அந்த எஜமான் என்ன சொல்றான், இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன். டைம் சொல்றான், எவ்வளோ காலம் நான் பொறுமையா இருந்திருக்கேன் இந்த மரத்து மேல. 3 மாசம் பார்த்தேன், கனி கொடுக்கல. 4ஆம் மாசத்துல அதை நான் வெட்டியிருக்கணும். 6 மாசம் பார்த்தேன், 1 வருஷம் பார்த்தேன், இன்னும் 2 வருஷம் பார்த்தேன், இன்னும் எவனுமே அப்படி பார்க்க மாட்டான். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தை கொடுத்தது கனி கொடுக்கணும்னு சொன்னா நம்ம ஈஸியா வெட்டி வேற எதாவது விதைச்சிருக்கோம். நான் சொல்றேன், நான் 3 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இது நிலத்தை ஃபுல்லா பாலாக்கி 3 வருஷமா இது எந்த கனியும் கொடுக்காம இருக்குது. ஏன் 3 வருஷம் பர்டிகுலரா வராங்க சொல்றாரு. அவருடைய அந்த அன்பின் இருதயத்தினுடைய பொறுமை. இந்த அத்திமரம் எனக்கு எவ்வளவு முக்கியமானது, நான் எவ்வளவு நேசிக்கிறேன். இந்த அத்திமரத்தை அழிக்க கூடாதபடி நான் எவ்வளவு கவனம் உள்ளவனா இருக்கிறேன். ரொம்ப சீக்கிரமா இதை நான் வெட்டி போடலை. யாருமே எதிர்பார்க்காத செய்யாத ஒரு நீண்ட ஒரு வருடம் பொறுமையா இருக்கு. இப்ப இயேசு தான் ஊழியத்தினுடைய இறுதி பகுதி வந்துட்டார். இயேசுடைய ஊழியத்தினுடைய 3ஆவது வருஷம் தான் அவருடைய 3 வருடைய ஊழியத்தினுடைய இறுதி. அத்திமரத்துக்காண்டி 3 வருஷம் நான் காத்திருக்கிறேன். இந்த யூதர்களுடைய மனம் தருவதற்காக இயேசு 3 வருடம் காத்திருக்கிறார். 3 வருடம் தனது மகிமையை வெளிப்படுத்தி, தனது பிரசங்கத்தை வெளிப்படுத்தி, தன்னுடைய மேசியாவினுடைய எல்லாத்தையும் காமிச்சு வெயிட் பண்றான். 3 வருடமா எந்த நன்மை இல்லை, எவனும் மனம் திரும்பதில்லை, எந்த மாற்றம் நாங்கள். இந்த 3 வருட காத்திருப்பு அதை கேட்கக்கூடிய சீசர்களுக்கும் யூதர்களுக்கும், யூதர்களுடைய வாழ்க்கையில தேவனது நீடிய பொறுமையை அது சொல்லும். யூதர்களுடைய வாழ்க்கையில 3 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 2000 வருஷம் தேவன் பொறுமையா இருந்தார். ஆபிரகாமினுடைய அழைப்பிலிருந்து நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட காலத்திலிருந்து கிறிஸ்து வர்ற வரையும் கிட்டத்தட்ட 1500 2000 வருஷம். 2000 வருஷமா அந்த ஜனத்தை தெரிந்தெடுத்து கட்டளை கொடுத்து எல்லா நன்மைகளையும் கொடுத்து அந்த ஜனம் இன்னைக்கு மனம் திரும்பும், இன்னைக்கு கடவுளை நேசிக்கும், இன்னைக்கு திருந்திருன்றதுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறார். வருடங்கள் கடந்து போயிட்டே இருக்குது. அநேக தேவ மனிதர்களை கொண்டு பேசுறாரு, அநேக தீர்க்கதரிசிகளை அனுப்பி பேசுறாரு, ஆசாரியர்களை அனுப்பி பேசுறாரு. அந்த ஜனம் தொடர்ந்து மோசமாகிறது. கடவுளுடைய பொறுமையை சோதித்தது. 2000 வருஷமா அந்த இனத்தை அழிக்காதபடி தேவன் பொறுமையுள்ளவரா, நீடிய சாந்தம் உள்ளவராக இருந்தார். இவ்வளோ வருஷமா அந்த அத்தி மரத்து மேல பொறுமையா இருந்த அந்த எஜமானம் போல தேவன் தமது தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களிடத்துல பொறுமையா இருக்கிறார். கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில நீடிய பொறுமையுள்ளவனா இருக்கிறார். உங்க வயசுல யோசிச்சு பார்த்துக்கோங்க, நீங்க எப்போ கடவுளை அறிந்து கொண்டீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இவ்வளவு வருடம் 2024, உங்க வயசு 45, 50, 60, 20, 30, இவ்வளவு வருட காலமாக தேவன் உங்களிடத்துல பொறுமையுள்ளவராக இருக்கிறார், நீடிய சாந்தம் உள்ளவராக இருக்கிறார். அந்த ஜனத்தினுடைய அக்கிரமம், ஜனத்தினுடைய துன்மார்க்கம், ஜனத்தினுடைய விக்கிரக வழிபாடு, விபச்சாரம், சோரப்போன நிலையில தேவன் அழிக்காம பாதுகாத்துட்டே இருக்கிறார். இவ்வளவு வருடமா தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தனது நீதியை செலுத்தாம அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். நீண்ட பொறுமை. கடவுளை போல பொறுமை யாருக்கு இருக்காது. கடவுளை போல தனது நீதியை நீடித்து செலுத்துவது போல எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது. ஆனா அந்த பொறுமை நித்திய பொறுமை கிடையாது. அந்த பொறுமை எப்பயுமே பொறுமையாவே இருப்பாரு, எப்பயுமே கண்டுக்காம விட்டுருவாரு. அதான் சொல்றாரு, 3 வருஷமா நான் கனியை பார்க்கிறேன், ஒன்றையும் காணல, இதை வெட்டி போடு. 4வது வருஷமா அது இருக்கட்டும்ன்றதெல்லாம் இல்லை. டைம் ஃபிக்ஸ், அவ்வளவுதான். 3 வருஷம் தான். இதுக்கு மேலாம் இது கனி கொடுக்காது. இதுக்கு டைம் முடிஞ்சிச்சு, இதுக்கு ஆயுட்காலம் முடிஞ்சிச்சு. இது இனிமேல் ஒரு பொழுதும்
கனி கொடுக்காது, இதை வெட்டி போடு அப்படின்னு சொல்றாரு. அன்போடு நேசித்து தெரிந்தெடுத்து பராமரித்து பாதுகாத்து பொறுமை காத்து தொடர்ந்து கனியற்று வாழும் பொழுதும் ஜீவன் கொடுத்த அந்த தேவன் இப்பொழுது கோபத்தோடு அழித்து போடுகிறவருமாக இருக்கிறார். எவ்வளவு அன்பு கூர்ந்தாரோ அவ்வளவு கோபத்தையும் அவர் காட்டார். எவ்வளவு இரக்கத்தை காட்டினாரோ அவ்வளவு தூரம் தமது நீதியான தண்டனை அவர் செலுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். வெட்டி போடு என்கிற வார்த்தை அந்த தோட்டக்காரனுடைய நீதியையும் அவனது பரிசுத்தத்தையும் நிலைநிறுத்துகிறதாக இருக்கிறது. யூதர்களுடைய வாழ்க்கையில தேவன் அதே சொல்றார். இப்ப ஏன் வெட்டி போடணும் சொல்ல, வெட்டி போடு, ஏன்னா இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது. அந்த மரம் தன்னை மட்டும் அழிக்கல, சுத்தி உள்ள நிலத்தையும் அழிக்குது. அதனுடைய வேர்கள் ஆழமாக படர்ந்து போகும் பொழுது பக்கத்தில் உள்ள இருக்கக்கூடிய திராட்சை செடிகளும் பக்கத்தில் உள்ள செடிகளும் கனி கொடுக்காதபடி எல்லாத்தையும் அழிச்சு போடும். அந்த மரம் தன்னையும் அழிக்குது, நம்மையும் அழிக்குது, சுத்தி உள்ள எல்லாத்தையும் அழிக்குது. அதை வெட்டி போடுங்க. யூதர்களுடைய வாழ்க்கை அதுதான். யூதர்கள் தங்களை அழிக்கிறது மாத்திரம் அல்ல, சுற்றியுள்ள தங்களுடைய சமுதாயம் புறஜாதி மக்கள் எல்லாரையும் பாதிக்கிறவர்களாக கரைபடுத்துறவர்களாக இருக்கிறார்கள். பாவத்தோட வாழக்கூடிய மனுஷன், தொடர்ந்து போலியான வாழ்க்கையோடு வாழக்கூடிய மனுஷன் சுத்தி உள்ள எல்லாத்தையும் கரைப்படுத்துறான். அவனுடைய பாவம் அவனை மட்டும் அழிக்கல, அவனுடைய சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களை சேர்த்து அழிக்குது. எவாளுடைய பாவம் ஆதாம் அழிக்குது, ஆதாம் எவாளுடைய பாவம் பிள்ளைகள் அழிக்குது, அவங்களுடைய பாவம் அவங்களுடைய சந்ததியை அழிக்குது. சமுதாயம் முழுவதுமாக தொடர்ந்து அவர்கள் அழித்து தேவனது நீதியுள்ள கோபத்துக்கு பாத்திரமாக போனார்கள். தொடர்ந்து தேவன் நம்மளை எச்சரித்த பொழுதும், தொடர்ந்து தேவன் நமக்கான எல்லா ஆபத்துகளை சொல்லிய பொழுதும் நம்ம தொடர்ந்து பாவத்தில் நிலைத்திருப்போம் சொன்னா தேவன் நம்மை கண்டும் காணாமல் விடுவதில்லை. கடவுள் ஒருபொழுதும் பாவத்தோட வாழக்கூடிய மனிதனை கண்டும் காணாம பொறுமையா நிறைய நேரம் அப்படி தோணும். நிறைய நேரம் நம்முடைய பாவத்தை அவர் மனுஷாரு, எல்லாம் சரியாயிடுச்சு, எல்லாம் மறைஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இதெல்லாம் அவர் பெருசா பார்க்கறது நம்மளுடைய இல்லை. அவர் மிகுந்த ஆழமாக கவனமாக பார்த்து அவர் எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்துக் கொண்டிருக்கிறாரே தவிர அவர் மறந்து போகல. அவர் பொறுமையா சகித்துட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் சகிப்புக்கு பின்பாக கோபம் என்பது நிச்சயம் உண்டு, நீதி என்பது உண்டு. அவருடைய அன்புக்கு முடிவில்லை, அவருடைய பொறுமைக்கு முடிவு உண்டு, அவருடைய நீந்திய சாந்தத்துக்கு முடிவு உண்டு. அவர் பொறுமையை முடிவுக்குள்ளாக கொண்டு வந்தார்னு சொன்னா அது மிகப்பெரிய ஆபத்து மனிதனுக்கு. அவர் பொறுமையை இழந்தாருன்னு சொன்னா அது மிகப்பெரிய அழிவுக்கு நேராக நடக்கும். உங்களுக்கு எனக்கு என்ன சொல்லுது? கடந்த வருடத்தில் போல தொடர்ந்து இந்த வருடமும் நம்முடைய மாம்சத்தின்படி மனசு விரும்பினபடி இச்சையின்படி நம்ம வாழ்வோம்னு சொன்னா நம்முடைய அந்தரங்க பாவம் நம்மளோட முடியறதில்லை. நம்முடைய பாவ வாழ்க்கை நம்ம கூட நம்மளோட மட்டும் அழிஞ்சு போறதில்லை. நிச்சயம் நம்ம பாவ வாழ்க்கை நம்மை சார்ந்திருக்கக்கூடிய குடும்பத்தை கட்டாயம் பாதிக்கும், சுற்றியுள்ள நபர்களை கட்டாயம் பாதிக்கும், அந்த சபையை பாதிக்கும், அது நம்ம போகக்கூடிய எல்லா இடங்களையும் பாதித்து நம்மை அழிவுக்கு நேராக நிறுத்துகிறதாக இருக்கின்றதை பார்க்கணும். நம்முடைய பாவம் எஸ்டாப்ளிஷ் ஆகும் பொழுது, நம்முடைய பாவம் மற்றவர்களை அழித்து போடுகிறதாக ஆகும் பொழுது தேவன் நம்மை அழித்து போட சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேவன் தனது கிருபையின் கரத்தை எடுத்து விட்டு தனது நீதியின் கரத்தை ஓங்கி அடிக்கிறவராக, வெட்டி போடுன்னு அவர் தான் சொன்னார். யாரு நேசிச்சாரோ, யாரு சிறப்பா பாதுகாத்தாரோ, யாரு தியாகம் பண்ணாரோ, யாரு இழந்தாரோ, யார் தண்ணி பாய்ச்சாரோ, யாரு உயரத்துக்கு வளர்ந்தாரோ அவர் சொல்றார் வெட்டி போடு, வெட்டி போடு, இதுக்கு முடிவு வந்துருச்சுன்றத அவர் சொல்றார். தேவன் வேதத்துல பல இடங்கள்ல அதை செஞ்சிருக்கிறார். ஆதாமினுடைய சந்ததியினுடைய பாவம் குடும்பத்தை சமுதாயத்தை பார்த்து முழுவதும் சீர்கெட்ட பொழுது முழு உலகத்தையும் அழிப்பதற்கு தயாரானார். தனது கிருபையின் கரத்தை எடுத்து தனது நீதியின் கரத்தின் மூலமாக முழு உலகத்தையும் சங்கரிக்க சித்தமானார். சோதோம் கொமோராவுடைய கூக்குரல் அவருடைய சந்ததியில போய் எட்டும் பொழுது அவர் தூதர்களை அனுப்பி கந்தகத்தை அனுப்பி அந்த பட்டணத்தை முழுவதாக அழித்து போட சித்தமானார். எருசலேமுடைய அழிவு, அவர்களை பாபிலோனுக்கு அடிமையில ஒப்பு கொடுக்கும் பொழுது முழுமையாக எருசலேமை சுட்டரிப்பதற்கு அவர் தயாரானார். இயேசு தன்னை நிராகரிக்கும் பொழுது இந்த யூதர்களுக்கு வரக்கூடிய நித்திய அழிவை அவர் சொன்னார். அவர் உயிர்த்தெழுந்து போனதுக்கு அப்புறம் 70 கிபியில தீத்து பேரரசன் முழு எருசலேமை ஆலயத்தையும் சுட்டரித்து போனதை நமக்கு வாழ்க்கை சொல்லும்.
இப்ப இதெல்லாம் வேதம் நம்மளை எச்சரிக்கும் பொழுது என்ன சொல்லுது? தொடர்ந்து கனியற்று, தொடர்ந்து பிடிவாதமா, தொடர்ந்து குடிகரமாக கடவுளுடைய ஜனம் பாவத்தில் நிலைத்திருக்குன்னு சொன்னா அதற்கு அழிவு ஆயத்தமாயிடுச்சுன்னா. இன்னைக்கு எல்லா சபைக்கும் போங்க, எல்லாம் ஜீவனை குறித்து வாழ்வை குறித்து ஆசீர்வாதம் தான் சொல்லலாம். இந்த வருடத்துல தேவன் உனக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறார், உன் காரியத்தை வெற்றியோடு முடிய பண்ணுகிறார். இந்த வருடத்துல கடந்த வருடத்துல இந்த தரித்திரம் உன்னை விட்டு போகுது, கடந்த வருடத்துல இந்த பிரச்சனை உன்னை விட்டு போகுது, கடந்த வருடத்தில் நீ சந்திச்ச எல்லா உபத்திரவங்களையும் தேவன் உன்னை விட்டு எடுத்து போடுகிறார். அவர் உன்னை வாழாக்காம தலையாக்க போகிறார், உன்னை கண்மொழியின் மேல வைத்து உயர்த்த போகிறார், உன் கண்ணீரை துடைக்க போகிறார். வாத கூடாரத்த அணுகுதலை தான் இன்னைக்கு ஃபுல்லா போங்க. எல்லா இடத்துலயும் ஒரு வாக்கு தத்துவம். எந்த வாக்கு தத்தமும் பாவத்தின் சம்பளம் மரணம் இருக்காது. எந்த வாக்கு தத்தமும் பாவம் செய்கிற ஆத்மா சாகுன்னு இருக்காது. ஆனா இயேசு இந்த புதிய வருடத்துல இந்த ஓமையை சொல்றாரு, இதை நீ வெட்டி போடுங்க, இந்த வருஷம் இதுக்கு அழிவுன்றாரு. 3 வருஷம் நான் பாதுகாத்தேன், இது திருந்தல, இந்த 4வது வருஷம் இதை நான் அழிச்சு போட போறேன்றார். இதை நான் முழுமையாக வெட்டி போட போறேன் அப்படின்னு சொல்றார். இது யூதர்களுக்கும் பொருந்தும். அழிச்சு போட்டார். இந்த ஓமையை அவர் சொல்லி அடுத்த வருஷம் யூத இனத்தை அழிச்சார். எருசலேம் இந்த ஓமையை கேட்ட ஒவ்வொருத்தரும் அந்த அழிவை சந்திச்சான். அதை வெட்டி போட்டார். யோவான் சொன்னான், யோவான் ஊழியத்திலே என்ன சொன்னான்? இதோ கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மரத்தை வெட்டுறதுக்கு கோடாரிய வெட்டியாச்சு, அது ஒரு வெட்டுல விழுகாது. அது 10 வெட்டு 11 வெட்டு வெட்டி கடைசி அது விழுக போற வெட்டுன்னு ஒண்ணு இருக்கும். அது விழுக போற நேரத்துல கடைசி வெட்டு அவன் வெட்டி நிப்பாட்டிட்டு மக்கள் எல்லாரும் விலக சொல்லுவான். ஒன்னும் அதை கயிறை பிடிச்சி இருப்பான், அல்லது அந்த கடைசி வெட்டை வச்சுட்டு அவன் கோடாரி எடுத்தானா அந்த மரம் விழுந்துடும். அதனாலதான் கோடாரியானது மரங்களின் வேறருகே, வேர்ல கோடாரி நிக்குது, வேர்ல நிக்குதுன்னு சொன்னா மரம் விழுங்க போகுதுன்னு அர்த்தம். கோடாரி எடுத்த உடனே மரம் விழுந்து போயிடும். இப்ப அதுதான் இந்த இடத்துல அவர் அவங்களுக்கு சொல்றார். தொடர்ந்து உன்னுடைய பாவ வாழ்க்கையில துணிகரமா கிறிஸ்துவ அஜாக்கிரதை செய்து உன்னுடைய அந்தரங்க பாவத்திலே மாம்ச இச்சைகளை தொடர்ந்து நீ வாழ்ந்திருப்பன்னு சொன்னா இந்த வருஷம் நமக்கு அழிவின் வருஷமா இருக்கும். எல்லா இடத்துலயும் இந்த வருஷம் ஆசீர்வாதமான வருஷம், ஜீவன் வருஷம்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இது உனக்கு வெட்டி போடுகிற வருஷமா இருக்கும். நீ மனம் திரும்பாத பட்சத்துல இது உனக்கு அழிவின் வருஷம், நீ சீர்திருந்தாத பட்சத்துல இது உனக்கு ஆக்கினியின் வருஷம், இது உனக்கு நியாய தீர்ப்பின் வருஷம், உன் காலத்தை நான் முடிச்சு போடுகிற வருஷமாக இருக்குன்றத மறந்துடாத என்ற எச்சரிப்பை தேவன் அங்கு சொல்லுகிறார். எப்படி வாழ போறோம்? இன்னமும் நம்முடைய வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லாம இவ்வளவு வருடம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருந்த அந்த பொறுமையை, அவர் நம்ம காண்பித்த அந்த இரக்கத்தை மீறி தொடர்ந்து கடந்த வருடத்தை போல துணிகரமா, அதெல்லாம் கடவுள் கண்டுக்க மாட்டாரு. கடவுள் நன்மையை தான் வழங்குவார். கடவுளுக்கு நம்முடைய பாவத்துக்கு எந்த பிரச்சனை, நம்ம பாட்டு இஷ்டத்துக்கு வாழலாம், இஷ்டத்துக்கு இருந்துக்கலாம் அப்படின்னு வாழ்ந்தோம்னு சொன்னா இது ரொம்ப ஆபத்தான ஒரு வருஷம். 2025 நமக்கு பெரிய ஆபத்தாக கூட முடியும். நம்முடைய ஜீவனை கூட அவரால் எடுக்க முடியும், நம்ம இந்த உலகத்துல இருந்து அவரால் தூக்க முடியும். இன்னமும் நம்ம நம்முடைய வாழ்க்கையில நமக்கான தேவைகளையும் நமக்கான நோக்கங்களையும் நம்ம இஷ்டப்படி நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு பாவத்தை அழித்து போடக்கூடிய வைராக்கியம் இல்லைன்னு சொன்னா இந்த வருஷம் நமக்கு ஆபத்து. தேவன் 2வது என்ன எதிர்பார்க்கிறார்? நீ பாவத்தை அழிக்கலாம், நான் உன்னை அழிச்சிருக்கேன். ஒண்ணு நீ உன் பாவ வாழ்க்கையை நீ கொள்ளு, இல்லை உன்னை நான் கொள்ளுது. புது வருட வாக்கு தத்துவம் தான், வெட்டி போடு, வெட்டி போட்டுருவேன்றாரு. 3 வருஷம் இது கனி கொடுக்கல, இந்த வருஷம் இதை வெட்டி போடு அப்படின்ற. எப்படி வாழ போறோம், எப்படி சிந்திக்க போறோம்? தேவனுக்கு முன்பாக பயபக்தி 2025 கொடுத்துருக்காருன்னு சொன்னா பாவத்தை வெற்றி கொள்ளணும். முதல்ல தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ள இருதயம் நமக்கு தேவை. அந்த உண்மையான இருதயம் பாவத்தை அழித்து போடக்கூடிய வைராக்கியத்தை நமக்கு கொடுக்கணும். அதுதான் உண்மையான இருதயம். கடவுள்கிட்ட இந்த புது வருடத்துல சபையா நீங்கள் நானே கேட்க வேண்டிய 2வது முதல் விண்ணப்பம், ஆண்டவரே என்னுடைய பழைய கோபம், பழைய பிடிவாதம், பழைய துணிகரம், பழைய மாம்ச இச்சை, பழைய பொருளாசை, கடந்த வருடத்துல வாழ்ந்த எல்லா அக்கிரம சிந்தையிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கையை கொடுங்க. ஒரு பரிசுத்த வாழ்க்கை, பாவத்தை ஜெயிக்கிற வாழ்க்கை, மாம்சத்தை ஜெயிக்கிற வாழ்க்கை, உலகத்தை ஜெயிக்கிற வாழ்க்கை, பிசாசை ஜெயிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுங்க. பாவத்தை அழித்து போடக்கூடிய வைராக்கியம் உள்ள ஒரு இருதயத்தை கொடுங்கன்னு கேட்போம்.
இதுதான் இந்த வருடத்தினுடைய 2வது நம்முடைய தீர்மானம். 3வதா இந்த வருடத்துல தேவன் ரொம்ப எளிமையா அந்த உண்மையை முடிக்கிறார். இது நிலத்திலும் ஏன் எஜமான் தோட்டக்காரனை பார்த்து சொல்றான், பா நீ பார்த்துட்ட நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு உயர்த்தினேன், எவ்வளவோ காரியம் அந்த மரத்துக்கு செஞ்சேன், இது வேஸ்ட்டுப்பா, இது திருந்தாதுப்பா, இது ஒரு போலிப்பா, இதை வெட்டுப்பா அப்படின்னு. இப்ப தோட்டக்காரன் என்ன சொல்றான், ஐயா ரொம்ப சந்தோஷங்கய்யா, எனக்கு ஒரு வேலை மிச்சங்கய்யா, இவ்வளவு நாள் இந்த மரத்தை பார்த்து பார்த்து எனக்குமே வருத்தம் தாங்கய்யா, இந்த மரத்தினால உங்களுக்கும் பலன் எனக்கும் பலன், இதை வெட்டி போட்டா எனக்கு ஒரு வேலை மிச்சம், நிலம் ஃப்ரீ ஆயிரும், வேற ஏதாச்சும் நம்ம நட்டுக்கலாம், இந்த மரத்தை நான் பாதுகாத்து நான் தண்ணி ஊக்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, ரொம்ப நல்ல முடிவு எடுத்தீங்க நீங்க அப்ப நான் சொல்லுங்க. அவன் என்ன சொல்றான் தோட்டக்காரன், ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எழுப்புவது. தோட்டத்தை பராமரிக்கிறேன்னு சொல்றான், ஐயா இந்த வருஷம் இருக்கட்டுங்க, இந்த வருஷம் அந்த மரம் இருக்கிறதுனால அவனுக்கு சம்பளம் கூட வரப்போதா, இந்த வருஷம் அந்த மரத்தை பாதுகாக்கிறதுனால அவனுக்கு வெகுமானம் கூட வரப்போதா, அவனுக்கு எப்பயும் வர சம்பளம் தான், ஒரு வேலைக்காரன், அந்த எஜமான அவனுக்கு தர வேண்டிய சம்பளத்தை எப்பயும் கொடுத்து தான் இருக்க போறான். இந்த மரத்தினால தோட்டக்காரனுக்கு எந்த நன்மையும் கிடையாது, அந்த மரத்தினால அந்த எஜமான் கூட நன்மையை வருமானத்தை அடையலாம், தோட்டக்காரனுக்கு எந்த நன்மையும் கிடையாது. அவன் அந்த அழியக்கூடிய மரத்துக்கு அவன் பருந்து பேசணும் எந்த அவசியமும் இல்லை. சொல்ல போனா அந்த மரத்தை வெட்டினால அவனுக்கு நன்மை தான். நான் என்ன சொல்றேன், ஐயா இவ்வளவு காலம் பொறுமையா இருக்கு, இந்த ஒரு வருஷம் இல்லையா, இந்த ஒரு வருஷம் பொறுமையா இருக்கு. கிறிஸ்துவினுடைய பரிந்து பேசுதல், இந்த உலகம் இன்னும் அழிக்கப்படாம பாவத்தை துணிகரமா செய்யக்கூடிய மனிதனுக்கு நீதியான தண்டனை வராம இருக்கிறதுக்கு இந்த ஒரு வார்த்தை தான் காரணம். ஒவ்வொரு புதிய வருடமும் பிறப்பதற்கு இந்த ஒரு வார்த்தை தான் காரணம். ஒவ்வொரு வருடத்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இயேசு இந்த ஜெபத்தை பரலோகத்துல ஏறெடுத்துட்டு இருக்கிறார். ஐயா இந்த ஒரு வருஷம் இந்த உலகத்தை விட்டு வைங்க, ஐயா இந்த ஒரு வருஷம் இந்த மனிதர்களை விட்டு வைங்க, இந்த ஒரு வருஷம் உங்களுடைய கோபத்தை தள்ளி போடுங்க, ஒரு வருஷம் இந்த அழிவை தள்ளி போடுங்க, ஒரு வருஷம் இந்த மனிதனுக்கு உயிர் கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறார். முழு உலகத்துக்கும் ரொம்ப சிறப்பா அவருடைய ஜனங்களுக்காக பரலோகத்தில் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பாவமும் கடவுளுடைய சமூகத்துக்கு போய் மனிதனுடைய அந்தகார வாழ்க்கை, கனியற்ற வாழ்க்கையெல்லாம் கடவுளை உக்கிர கோபப்படுத்தும் பொழுது, கடவுள் இந்த உலகத்தை வெட்டி போடு அழிக்க சுத்தமா வரும் போதெல்லாம் ஆசாரியானா இயேசு நடுவுல நின்று இந்த வருஷம் இருக்கட்டுமே, இந்த உலகம், இந்த வருஷம் இந்த சபை இருக்கட்டுமே, இந்த வருஷம் இந்த மக்கள் இருக்கட்டுமே, இந்த ஒரு வருஷம் எனக்காக பொறுத்துக்கோங்க, ஒரு வருஷம் எனக்காண்டி கொடுங்க, ஒரு வருஷம் இந்த 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 மரத்தை விட்டுருங்க, எனக்காக என் நிமித்தம் இந்த ஒரு வருஷம் என்ன நினைச்சு இந்த ஒரு வருஷம் இந்த மரத்தை விட்டு வைங்க. அந்த தோட்டக்காரன் ஐயா பாட்டுக்கு இருக்கட்டுங்கய்யா, அது எப்ப கனி கொடுக்குமோ அப்ப கனி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பார்க்காதயா, சகிச்சுட்டு போங்கய்யா அப்படின்னு சொல்றேன். அந்த தோட்டக்காரன் கூட பாருங்க, எஜமான் 3 வருஷம் நான் பொறுமையா இருந்தேன், நான் தோட்டக்காரன் இன்னும் 3 வருஷம் பொறுமையா இருந்தேன்லாம் சொல்றேன். தோட்டக்காரன் ஒரு லிமிட் வைக்கிறான், ஒரே ஒரு வருஷம் மட்டும் கொடுங்க, ஒரு வருஷம் பொறுமையா இருங்க, இந்த வருஷம் நீங்க பாருங்க, இந்த வருஷத்துல நீங்க கொஞ்சம் இறக்கம் பாராட்டுங்க சொல்லி சொல்றேன். 2025 உங்களுக்கு எனக்கு கிருபையா வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம், இயேசு செய்த இந்த ஜெபம். ஒவ்வொரு வருஷமும் இந்த ஜெபத்தை வயலெடுக்கிறார். ஒவ்வொரு புதிய வருடத்தினுடைய ஆரம்பத்துல உலகம் ஒவ்வொன்றா கேட்குது, ஒவ்வொன்றா தீர்மானம் பண்ணி என்னதான் கேட்டுட்டு இருக்கிறான். ஆனா இயேசு என்ன சொல்றாரு, இந்த ஒரு வருஷம் அழிவை நிறுத்து, இந்த ஒரு வருஷம் உங்களுடைய கோபத்தை தாழ்த்தி போடுது, ஒரு வருஷத்துல கொஞ்சம் கிருபையை காட்டுங்க, கொஞ்சம் பொறுமையா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் நான் 2025 காண்பதற்கும் இதில் நுழைவதற்கும் இதில் பெறக்கூடிய நன்மைகளை பெறுவதற்கும் ஒரே ஒரு காரணம் இயேசுவினுடைய ஜெபம், இயேசுவினுடைய தீர்மானம். இதுதான் இயேசுவினுடைய நியூ இயர் ரெசல்யூஷன். இயேசுவினுடைய புது வருட தீர்மானம் என்ன? இந்த ஒரு வருஷம் இந்த மக்கள் மீது கிருபையா, இந்த ஒரு வருஷம் இந்த மக்கள் மீது இரக்கம் பாராட்டு. எப்படி? ஏன் இந்த ஒரு வருஷம் இந்த மக்கள் திருந்திடுவாங்கன்னு சொல்றாரா? இந்த ஒரு வருஷம் இந்த மரம் கனி கொடுத்துருங்கிறாரா? இந்த ஒரு வருஷம் இந்த மரம் சரியாயிருன்ற நம்பிக்கை இல்லையா சொன்னா இல்லையே. ஏன் இந்த ஒரு வருஷம் பொறுமையா இருக்கணும்? ஏன் இந்த ஒரு வருஷம் நான் அமைதியா இருக்கணும்? பதில் அவரே சொல்றாரு, நான் இதை சுற்றிலும் கொத்தி ஏறும் போடுவேன். ஏன் இந்த வருஷம் உங்களை அழிக்காம இருக்குன்னு சொல்லலாம், இந்த ஒரு வருஷம் இந்த மரம் கனி கொடுப்பதற்கு நான் பணி செய்யறேன்.
அதுக்கு முன்னாடி அவன் செஞ்சுட்டு தான் இருக்கிறான். ஆனா இப்போ இந்த ஒரு வருஷம் ரொம்ப சிறப்பா இந்த மரத்தை நான் பாதுகாக்கிறேன். இதை இன்னும் அதிகமா சுற்றிலும் கொத்தினா மரம் பெரிய மரம். ஒரு மரம் மேல கனி கொடுக்கலன்னு சொன்னா அது வேர்ல தான் பிரச்சனை. அது வேர்ல ஏதோ கசடு இருக்குது, வேர்ல ஏதோ அரிப்பு இருக்குது, அது வேர்ல ஏதோ பூச்சியோ ஏதோ ஒண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப அவன் சுற்றிலும் குத்தணும்னு சொன்னா அவன் முதல் தோண்டணும், அதனுடைய வேர் கிளைகளை ஆழமா தோண்டணும். அதனுடைய வேர் இருக்கக்கூடிய எல்லா கசடுகளையும் எடுத்துட்டு அந்த வேரை ஃபுல்லா சுத்தம் பண்ணி அதுக்கு தண்ணி பாய்ச்சி அதுக்கு இரு போட்டு அந்த வேர் அழியாதபடி பாதுகாக்கணும். வெளியே கிளைகளை வெட்டல, வெளியே இலைகளை வெட்டல, அவன் வேர்ல வேலை செய்யறான். உங்களுடைய இருதயமும் என்னுடைய இருதயமும் நம்முடைய ஆத்மாவும் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை முதலாவது மாற்றப்படணும். அதுக்கு தோட்டக்காரனாகிய இயேசு வேணும். அவர் தெளிவா சொல்றாரு, நான் அழிக்கப்பட வேண்டிய கனியற்ற இந்த அத்தி மரத்திற்கு நான் செயல்படுகிறேன், நான் கிரியை செய்கிறேன். ஒரு வருஷம் அந்த 12 மாசம் தோட்டக்காரன் அந்த அத்தி மரத்துக்கு என்ன செய்ய போறான்? காற்றில் உள்ளதை விட அதை மிகுந்த கவனமா பார்த்து இரவும் பகலும் அதிகமா உழைச்சி அதனுடைய எல்லா கசடுகளையும் களைத்து எப்படியாச்சும் அந்த பெரிய மரம் கனி கொடுக்குன்றதுக்காக எல்லா பாடும் படுறான், எல்லா வயமையும் சிந்துறான். இரவும் பகலும் உழைச்சி அது கனி கொடுப்பதற்கான, அதுக்கு ஜீவன் கொடுப்பதற்கான எல்லாவற்றையும் அவன் செய்யறேன்றான். 2025 நீங்கள் நான் எடுக்கக்கூடிய தீர்மானம் அல்ல, கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறார். இந்த கனியற்ற ஜனங்கள், இந்த வீழ்ந்து போன ஜனங்கள், இந்த துணிகரம் உள்ள ஜனங்களுக்காக நான் என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன். நான் எனக்குரிய எல்லாவற்றையும் இழந்து, எனது பரலோக மகிமையை இழந்து, எனது ஜீவனை இழந்து, எனது உயிரை இழந்து இந்த மரத்திற்கு, இந்த மக்களுக்கு ஜீவன் கொடுக்கிறேன். 2025 கிறிஸ்து உங்களை என்னை முழுமையாக சீர்படுத்த போறார். உங்களை என்னை முழுமையாக புடமிட போகிறார். உங்களையும் என்னையும் ஜீவன் தரக்கூடிய, கல்வி கொடுக்கக்கூடிய எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்க போகிறேன் என்றார். அத்தி மரத்துக்கு அங்க எந்த வேலையில் தோட்டக்காரனுக்கு தான் எல்லாம் இருக்கு. 2025 கிறிஸ்து உங்களோடு என்னோடு இடைப்பட்டு அந்த எல்லா அசுத்தங்களையும், எல்லா மோசமானங்களையும், எல்லா பலவீனங்களையும், எல்லா துணிகரங்களையும், எல்லா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களையும் சரிபடுத்தி சீர்படுத்தி நம்மளை சிக்ஷித்து, நம்மளை உபத்திரவப்படுத்தி, நம்மளை காயப்படுத்தி நம்மை அவருக்கு ஏற்ற பாத்திரமாக வணைய போகிறார். அதற்கு நான் என்னை இழக்கிறேன், நான் இதை சரிப்படுத்துறேன், நான் இதை சீர்படுத்துறேன், நான் எல்லாவற்றையும் இந்த மரத்தை நான் என்ன அர்ப்பணிக்கிறேன், நான் என் ஜீவனை கொடுத்து அந்த மரத்துக்கு உயிர் தருகிறேன். 2020 ஒவ்வொரு வருஷம் இயேசு தான் சொல்றார். 2025 வருடத்துல நீங்கள் நானும் கடவுளுக்கு பிரியமாக வாழ்வதற்கு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காகவும் ஜெபத்துல பாடுபட போகிறார். ஆவியானவருடைய செயலின் மூலமாக பாடுகளை சந்திக்கிறார். அவருடைய மரணத்தை உங்களுக்கு எனக்கு நினைவு கூர்ந்து நமக்காக அவர் செய்து முடித்த சிலுவையின் மகிமையை நோக்கி பார்க்கும்படியாக, உங்களுடைய என்னுடைய ரட்சிப்புக்காக, உங்களுடைய என்னுடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக, நீங்களும் நானும் கனி கொடுப்பதற்காக, அவருக்கு பிரியமா வாழ்வதற்கு, அவரை போல மாறுவதற்கான எல்லாவற்றையும் அவர் முழுமையாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தீர்மானத்தை, சபையை சுத்தப்படுத்தக்கூடிய தீர்மானத்தை ஒவ்வொரு வருஷமும் இயேசு பிதாவை நோக்கி செலுத்துகிறார். பாவிகளுடைய ரட்சிப்பினுடைய தீர்மானத்தை பரலோகத்துல ஒவ்வொரு புதிய வருடத்திலும் இயேசு பிதாவை நோக்கி ஏறெடுக்கிறார். நான் இதை சுத்தப்படுத்துவேன், நான் இதற்கு எருப்போடுவேன் என்றது ஒவ்வொரு வருடத்திலும் இயேசுவினுடைய ஜெபம். உங்களுடைய என்னுடைய ஜெபம் தான் இருக்கும். கிறிஸ்துவுக்குள்ளாக நான் சீர்பட போறேன், கிறிஸ்துவுக்குள்ளாக நான் பரிசுத்தப்பட போகிறேன், கிறிஸ்துவுக்குள்ளாக நான் என்னை வருத்தி, என்னை இழந்து, அவருடைய மரணத்திற்கு ஒப்பாக அவரை போல பாடுகளுக்கு உட்படுத்தி பரிசுத்தத்திலையும் கீழ்ப்பிடுதலையும் விசுவாசத்திலையும் அவருக்கு உண்மையான கனியுள்ள வாழ்வதற்காக அவரோடு இணைந்து வாழப்போகிறேன் என்கிற தீர்மானத்தை நீங்கள் நான் எடுக்கும்படியா தேவன் விரும்புகிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நம்மளை சீர்படுத்தி மனம் திரும்பி தேவனது எச்சரிப்பை, தேவனது கண்டிப்புக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து அவருடைய மரணத்தை முழு இருதயத்தோடு பற்றி கொண்டால் நாம் கனியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்கிறார். அதோட ஓம முடியல. 9 முடிவு அவர் சொல்றாரு. 9 வாசிங்க. தோட்டக்காரன் ஒரு முடிவோட தான் முடிக்கிறார்.
நான் இதுக்கு உழைச்சு கொடுத்த எப்படி கனி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இதை வெட்டி போடலாம். என்னுடைய இந்த சீர்படுத்தலுக்கு, என்னுடைய எல்லா சுற்றிலும் கொத்தி எருப்போடுவதற்கு இந்த மரம் செவி கொடுத்து இறங்கியிருந்தா இது கனி கொடுத்துரும். இப்படி கனி கொடுத்தா இவரோட இருக்கட்டும். கொடாம போனா இனிமேல் இதை வெட்டி போடலாம். இயேசு அன்பானவர், இயேசு இரக்கமானவர், இயேசு ஆசீர்வாதத்தை மட்டுமே கொடுக்கிறவரு, இயேசு ஜீவனை மட்டுமே தருவாரு, இயேசு அழிவை தரமாட்டாரு, இயேசு துக்கத்தை தரமாட்டாரு. அவரே சொல்றாரு, நான் இதை வெட்டி போடுறேன், ஒரு வருஷம் பார்ப்போம், கனி கொடுத்தா இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம வெட்டி போடலாம். இதுக்கு இந்த வருஷத்துல நீதியான ஆக்கினையை செலுத்தலாம் என்பதை கிறிஸ்து அங்க சொல்லுகிறார். என் வார்த்தையை அசட்டை பண்ணி, என் வார்த்தைகளை கனவீனப்படுத்தி தொடர்ந்து இன்னமும் பாவத்தில் நிலைத்திருக்கக்கூடிய மக்கள், கனியற்று வாழக்கூடிய ஜனங்கள் நிலைத்திருப்பார்கள். இந்த வருடமும் வாழ்க்கையில மாற்றம் இல்லைன்னா, இந்த வருடமும் கனி இல்லைன்னா, 2024 மாதிரி 2025 நான் வாழ போறேன்ற முடிவு நீ எடுத்தீங்கன்னு சொன்னா அது மிகப்பெரிய அழிவுன்றதை அவர் என்ன சொல்றார். நீங்கள் சொன்னபடி இதை முழுமையாக அழித்து போடலாம். இது அழிக்கவே கூடாதுன்னு நான் சொல்லலை. 3 வருஷம் வெயிட் பண்ணி இந்த 1 வருஷம் பாருங்க, 1 வருஷம் நான் இதுக்கு வேலை செய்யறேன், நான் இதுக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன், அதற்கு இது கீழ்படிதான் இருக்கட்டும். இல்லைன்னு சொன்னா இந்த வருடத்தினுடைய இறுதியில இதை அழித்து போடலாம், வெட்டி போடலாம், இனிமே இதை வெட்டி போடலாம் சொல்றாரு. கடைசி கிருபையின் வாய்ப்பு அந்த மரத்துக்கு கொடுக்கப்படுது. இன்னும் ஒரே 1 வருஷம் தான். இந்த 1 வருஷம் கனி கொடுத்தா இருக்கணும், இல்லைன்னா ஈஸியா வெட்டி போடலான்ற வாய்ப்பு அவர் கொடுக்கிறார். யூதர்களுக்கான இறுதி எச்சரிப்பு இயேசுவினுடைய மரணம். யூதர்களுடைய இறுதி எச்சரிப்பு கிறிஸ்துவின் இந்த 1 வருஷம் நான் உன்னை பார்ப்பேன், இந்த வருஷம் உனக்காக நான் மரிக்க போறேன், இந்த 1 வருஷம் உன் பாடுகளை சுமந்து, உன் பாவத்தை சுமந்து, உன் ஆக்கினையை சுமந்து, உன் சாபத்தை சுமந்து, பிதாவினுடைய கோபத்துக்கு என்னுடைய மரணத்தை நான் ஒப்புக் கொடுக்க போகிறேன். இதான் உனக்கு அடையாளம். இதை நீ முழுமையாக விசுவாசித்து ஆண்டவர் மாதிரி ரட்சிக்கப்படுவது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டா நீ காப்பாற்றப்படுவேன். இல்ல முரட்டாட்டம் கொண்ட இருதயத்தோடு தொடர்ந்து என்னை நிராகரிப்பன்னு சொன்னா உனக்கு நீதியான அழிவு உண்டுன்றத இயேசு தோமின் மூலமாக அவர்களுக்கு சொல்கிறார். உங்களுக்கு எனக்கு அதை எச்சரிப்பு தான் தேவன் கொடுக்கிறார். 3வது ரிசொல்யூஷன்ல 3வது தீர்மானத்துல இயேசு அவரை விசுவாசித்து அவரை போல மாறுவதற்கு, அவரை பின்பற்றுவதற்கு, அவரோடு கூட இணைந்து வாழ்வதற்கான ஒரு கிருபையை வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இன்னமும் நம்ம அசட்டை பண்ணி என் வாழ்க்கை, ஏன் இஷ்டம், ஏன் சுதந்திரம், எனக்கு பிரியமானது, நான் யோசிச்சு என்னபடி வாழ்ந்தோன்னு சொன்னா ரொம்ப ஆபத்தானது. அது அவருடைய பிதாவினுடைய கோபத்திலிருந்து கடந்து கிறிஸ்துவினுடைய கோபத்துக்குள்ளாக போறது இன்னும் ஆபத்தானது. பிதாவை நிராகரிக்கிறவனோட குமாரன் நிராகரிக்கிறதுக்கு வரக்கூடிய ஆக்கினை மிகப்பெரிய நித்திய அழிவுக்குரிய ஆக்கினையாக இருக்கும் என்பது தேவன் எச்சரிக்கிறார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் விடுதலை ஆவீர்கள், குமாரனை விசுவாசியாதவனுக்கு நித்திய ஆக்கினை தீர்ப்பு உண்டு என்பதை வேதம் நமக்கு சொல்கிறார். கிறிஸ்துவின் பாடுகளும் மரணமும் அவர் உங்களுக்காக எனக்காகப்பட்ட அர்ப்பணிப்பும் அவருடைய மீட்பின் செயலும் மாத்திரம்தான் உங்களுக்கு எனக்கு ஜீவனையும் அழியாமல் தரும். இந்த வருடம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுக்கான ஒரே ஒரு காரணம் இயேசுவினுடைய ஆசாரிய பணியை நோக்கி பார்க்கும்படியா, இயேசுவினுடைய மீட்பை நோக்கி பார்க்கும்படியா, இயேசுவை அறிகிற அறிவிலே வளரும்படியா, இயேசுவை அன்பு கூறுவதிலே வளரும்படியா, இயேசுவினுடைய எல்லா ரட்சிப்பின் சத்தியங்களில் வளர்ந்து கீழ்ப்படைந்து அவரை மகிமைப்படுத்தும்படியான ஒரு வாய்ப்பு அவர் கொடுக்கிறார். அது மட்டும்தான் அந்த மரம் கனி கொடுக்கணும்னு சொன்னா அந்த தோட்டக்காரன் மட்டும்தான் ஒரே ஒரு வழி. அந்த தோட்டக்காரன் எருப்பு போடாம சுற்றிலும் பத்தாம அவன் உழைக்காம அவன் இழக்காம அந்த மரம் கனி கொடுக்க, நீங்கள் நானும் கனி கொடுப்பதற்கு உங்களால் என்னால ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் நானும் பாவத்தை ஜெயிப்பதற்கு உங்களால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் நானும் பழைய சுபாவங்கள் இருந்து வெளிவதற்கு நீங்கள் நானும் செய்வதற்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் நானும் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று, நோயிங் கிரைஸ்ட், க்ரோயிங் கிரைஸ்ட். இயேசுவை இன்னும் அதிகமா அறியுது, இயேசுவுக்கு இன்னும் அதிகமா நேரத்தை கொடுப்பது, இயேசுவை இன்னும் அதிகமா பற்றி கொள்வது, இன்னும் அதிகமா அவருடைய மரணம் சம்பாதித்து கொடுத்த ரட்சிப்பின் ஆவிக்குரிய காரியங்களை வளருகிறது தான் உங்களுக்கு எனக்கும் பாவத்தை ஜெயிப்பதற்கும் விசுவாசத்துல பலப்படுவதற்கும் அவருடைய ஆசாரிய ஜபத்தையும் அவருடைய ஆசாரிய பணியையும் பாடுகளையும் அவருடைய மரணம் சம்பாதித்து கொடுத்த நித்திய ஆசீர்வாதங்களையும் பற்றி கொண்டு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை கனியுள்ள வாழ்க்கையாக இருக்கும். இந்த கனியுள்ள வாழ்க்கை அவர் தருவதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார்.
இந்த 2025 உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்படுறதுக்கு இந்த ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். யாருக்கு தெரியும், இது நம்முடைய கடைசி வருடமா இருக்கலாம். இவ்வளவு வருடம் பொறுமை காத்த தேவன் இந்த வருடத்துல நம்ம இடத்துல கனியற்ற ஒரு நிலையை பார்த்தாருன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையை எப்போ அவர் முடிச்சு போடலாம். தராசுல படிந்த தூசியை போல அவர் கையில நம்ம வருகிறோம். எப்போ வேணாலும் அவர் ஊதி போடலாம். நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய எச்சரிப்புகள் நம்ம அஜாக்கிரதைப்படுத்தி இன்னமும் தான் தோன்றித்தனமா சுயேட்சையின்படி வாழணும்னு சொன்னா எவ்வளவு மனம் திரும்புதல தேவன் இந்த வருடத்தை கொடுத்திருக்கிறார், எவ்வளவு எச்சரிப்பை கொடுத்திருக்கிறார், எவ்வளவு இடத்துல நீங்க சீர்படுத்த வேண்டும் என்கிற அநேக காரியங்களை கொடுத்திருக்கிறார். ஆனா தெரிஞ்சுட்டீங்களா? சரிப்படுத்திட்டீங்களா? எவ்வளவு தூரம் கனி உங்களுடைய வாழ்க்கையில காணப்படும். இல்லைன்னு சொன்னா இந்த வருடத்துல அவருடைய கோபத்துக்கு உள்ளாகாதபடி அவரை நோக்கி பார்த்து கிருபையின் நாயகராக அவரை தவற விடாம நமக்கான அவரது ஜெபமும், நமக்கான அவரது பாடுகளும், நமக்கான அவரது அன்பும், நமக்கான அவரது நீடிய பொறுமையையும் நாம் பற்றி கொள்ளும் பொழுது அவருடைய நீதியான ஆக்கினை தப்ப முடியும். அன்பின் சுரூபியாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவினுடைய கரத்திலிருந்து நீதியான ஆக்கினை அழிவை சந்திக்கிறதை விட ஒரு மோசமான சாபத்துக்குரிய காரியம். இந்த புதிய வருடத்துல இயேசு கிறிஸ்துவினிடத்துல வருவோம். அவரிடத்துல உண்மையான இருதயத்தோடு அன்பு கூறக்கூடிய இருதயத்தை கேட்போம். அவரிடத்துல பாவத்தை ஜெயித்து வைராக்கியமாக வாழக்கூடிய விசுவாசமுள்ள இருதயத்தை கேட்போம். அவரிடத்துல பாடுகளை சகித்து அவருக்குள்ளாக சீர்படுத்தி அவருக்காக இறுதி மூச்சு வரை வாழக்கூடிய வாழ்வையும் இருதயத்தையும் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பாடுகள் இன்னும் ஆராய்ஞ்சு பார்ப்போம். அவர் இன்னுமா பற்றி கொள்ளுவோம். அவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த கொஞ்ச நாட்கள்ல, கொஞ்ச கால நிமிடங்கள்ல அவரோடு நம்மளை இணைத்துக் கொள்ளுவோம். சபையோடு, சபை ஐக்கியத்தோடு, தேவனுக்குரிய காரியங்களோடு இன்னுமா அவரை பற்றி கொண்டு அவரை நேசித்து பாவத்தை ஜெயித்து பரிசுத்தமாகி அவரை குறித்து இன்னும் அழிந்து போகிற எல்லாருக்கும் சொல்லி இந்த 2025 அநேகருக்கு அழிவின் காலம். 2025 அநேகருடைய வாழ்க்கையில தேவன் அந்த நீதியான கோபத்தை செலுத்துகிற காலமா இருக்கலாம். பல ஆபத்துகள் அழிவுகளும் உண்டு. அவர் ரெண்டவே சொல்றார், கனி கொடுத்தா சரி, கொடாவிட்டால் அழித்து போடலாம். ஒவ்வொரு வருஷமும் அவர் அழிச்சு போடுதா இருக்கிறார். ஒவ்வொரு வருடமும் கனி கொடாத அத்தி மரங்கள் ஆக்கினைக்கு எதுவாக நரகத்துக்கு திரள் கூட்டமான மக்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்துல இருந்து நம்மளை காப்பாற்றி நம்ம கூட இருக்கக்கூடிய மக்களும் தேவனது இந்த நீதியுள்ள கோபத்தை பற்றி கொள்ளாதபடி கிறிஸ்துவை இறுக்கமா பற்றி கொள்ளுவோம். அவருக்கு பிரியமான கனியுள்ள வாழ்க்கை வாழ்வோம். அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி இந்த 3 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில தந்தருவாராக. இயேசுவினுடைய புது வருட தீர்மானங்கள் நம்முடைய புது வருட தீர்மானம். முதலாவது, அவரை நேசிக்கக்கூடிய உண்மையான இருதயம். 2வது, பாவத்தை ஜெயிக்கக்கூடிய இருதயம். 3வது, அவரை போல வாழ்வதற்கான இருதயம். இந்த 3ஐயும் தேவன் இந்த வருடத்திலே நம்ம கொடுத்த நம்முடைய சபையை ஆசீர்வதித்து அநேக ஜனங்களுக்கு இந்த கிருபையின் சத்தியத்தை வெளிப்படுத்துவாராக.